சேர்ந்துட்டோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, மேலே ஒரு பாயிண்ட் போட்டு பாருங்க. அத்தனை இது இருப்பாரு. அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் போய்கிட்டு இருக்குது. ஸ்னோ காத்தடிக்குது. மணி பேச முடியல. ஸ்னோ காத்தடிக்குது அப்படியே. இந்த ஸ்கேட்டிங் வந்து வாடகை கொடுப்பாங்க. இதை நம்ம வாங்கிட்டு அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு கீழே போயிட்டு அங்கே போய் சரண்டர் பண்ணிடலாம். இது இருக்காது. நடக்க முடியல. நோ பாருங்க. சாரி. பிக் டு பிக் வந்திருக்கிறோம். இது வந்து என்னன்னா, இங்கேருந்து இன்னொரு மலைக்கு போகிறது. அந்த மலைக்கு போயிட்டு திருப்பி நம்ம இங்கே வந்துடலாம். அதான் பிக் டு பிக் அப்படிமாங்க. திருப்பி நம்ம இங்கே வந்துட்டு நம்ம கண்டோலம் இதுலேருந்து கீழே போயிடணும். ரவுண்ட் ஹவுஸ் லாட்ஜ் இதில் வந்து மாட்டி கீழே போயிடும். பிக் டு பிக்கில் போயிட்டு திருப்பி வரலாம். இது எக்ஸைட்டு வெளியே வர்றது. உள்ளே போகிற பாதை அங்கே இருக்கு. வெளியில் மேலே பார்க்க நல்ல சன் சூப்பராக இருக்குங்க. வெளிச்சம் கீழே வந்து இருட்டாக இருந்துச்சு. ஒரே மழையுங்களையுமா இருந்துச்சு. இங்கே நல்லா ஆனால் குளிர் தாங்க முடியல. ஸ்னோ ஓவராக இருக்குது. சரி, பிக் டு பிக் போகலாம். பிக் டு பிக் ஏறியாச்சு. இது இங்கேருந்து இன்னொரு மலைக்கு போகிறோம். இப்போ இங்கேருந்து இன்னொரு மலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. பிக் டு பிக் ஸ்கேட்டிங் வரது பாருங்க.
எங்கே கீழே ஸ்கேட்டிங் போயிட்டுருக்காங்க பாருங்க, மலைகளுக்கு நடுவில். தெரியுதா? அதில் கையெல்லாம் குத்தல் எடுத்துருச்சு. மரங்கள்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு அருமையா பனிமலைய. லைட்ஸில் எல்லாம் பார்த்துட்டோம். எப்படி ஸ்னோவில் வராங்க பாருங்க, மேலே இருந்து அருமையா. ஹலோ, சிபி மேலே போய் சேர்ந்துட்டேன். ஆனால் ஸ்னோ வந்து ஒன்றுக்கு இல்லை, ஆனால் ஸ்னோ நல்லா இருக்குது. ஆனால் ஸ்னோ இந்த பனிமலை மாதிரி இந்த புயல் காற்று தான் அடிச்சுது, ஆனால் ஸ்னோ பெய்யலை. அண்ணா சரி சரி. இப்போ அங்கே இது பிக் டு பிக் போயிட்டு இருக்கிறேன், அதில் ஏறிட்டேன். அதில் ஏறியாச்சு, இப்போ அதில் போயிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே ஓகே பாய். மரங்கள்லாம் பார்த்துக்கலாங்க, எப்படி இருக்கு பாருங்க. மரத்துக்கு கீழே ஸ்னோ, முக்கால்வாசி மரம் வந்து ஸ்னோவில் முங்கிருச்சு பாருங்க. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? கீழே இந்த இடத்துல பாருங்க, முக்கால்வாசி மரம் ஸ்னோவில் முங்கி போயிருக்கு. இந்த இடத்த பார்த்தா தெரியும். அருமையாக இந்த இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதாவது கீழே பாருங்க, அந்த மலை ஒரு ஆறு மாதிரி ஓடி வந்து அது டேம் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க கீழே. இருங்க, தெரியுதா? ஜூம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ரொம்ப பள்ளத்தில் இருக்குது.
எவ்வளோ ஆழம் தெரியுமா? எவ்வளோ பள்ளம், எவ்வளோ ஹைட்டில் போயிட்டு இருக்குதுங்க. 2 மலைக்கு நடுவில் ஒரு ஆறு. 2 மலைக்கு நடுவில் ஒரு ஆறு. இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போய்கிட்டு இருக்கிறோம்.